நாங்க தந்தோம் என்று சொல்லியே வில்லினை பாடவாமா வில்லினை பாடலாம் கதை மகளே. அண்ணே, கலைமகளுக்கு வணக்கம் சொல்லிட்டோம், வேற யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம்? ஆமா, அடுத்து மேலையெல்லாம் முடிச்சுட்டு வில்லு பாட்டு பார்க்கணும் அம்மாமார்களுக்கு வணக்கம், அவர்களுக்கு துணையான அவங்க அப்பாமார்களுக்கு வணக்கம், பேரம்பேத்தி நடனத்தை பார்க்க வந்த தாத்தா பாட்டிமார்களுக்கும் வணக்கம், வணக்கம் சொல்றது எல்லாருக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லிடலாமே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே, நம்மள வில்லு பாட பாட மதுரையில கூப்பிட்டாங்க, ஆமா திருநெல்வேலியில கூட கூப்பிட்டாங்க, ஆமா ராமநாதபுரத்துல தான் கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாத நீங்க இந்த சென்ட் தெரேசா பள்ளியில பாட வந்திருக்கிறது ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு. செய்தி சொல்றதுன்னா அப்புறம் இருக்கட்டும். முதல் நைட்டு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? அண்ணே நான் அதிகாலை 7 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன். 7 மணி வரைக்கும் அதிகாலையா? நாங்க அந்த காலத்துல எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் தெரியுமா? அண்ணே, அந்த காலம் சொல்றீங்களே, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதோ சொல்றேங்க, அண்ணே நம்மை ஆண்டது அந்த காலம், அது அந்த காலம், நம்மை நாமே ஆடி வருவது இந்த காலம், அது இந்த காலம், சோறு கண்டைகள் சொர்க்கம் அது அந்த காலம், அது அந்த காலம், வைஃபை இருக்கிற இடம் சொர்க்கம் அது இந்த காலம், அது இந்த காலம், அது இந்த காலம், அது இந்த காலம், அது இந்த காலம். அது இந்த காலம். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். சாமி அந்த காலத்துல கும்பிடுவாங்களா இல்ல இந்த காலத்துல கும்பிடுவாங்களா? சாமி மட்டும் அந்த காலத்துல கும்பிடுவாங்க, இந்த காலத்துலயும் கும்பிடுவாங்க. அண்ணே, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைண்ணே. இதோ சொல்றேன் கேளு. அந்த காலத்துல போனை நம்ம வச்சிருந்தோம், ஆனா இந்த காலத்துல போன் நம்மள வச்சிருக்கு. உணவே மருந்து அந்த காலம், மருந்தே உணவு இந்த காலம், விடியும் எழுவது அந்த காலம், விடிந்த பின் எழுவது இந்த காலம். அண்ணே, வெளியே முன்னா எத்தனை மணிக்கு அண்ணே? அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்சு சீக்கா போட்டு தலை குளிச்சு ஷாம்பு தான் பெஸ்ட். ஒரு சொட்டு ஷாம்பு போட்டு ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கலாம்ல. விளம்பரத்துல பார்த்தேனே, ஒரு பொருளோட விலை ₹1 கூட இல்ல, ஆனா அது 1 லட்சத்துக்கு விளம்பரமா. இனிமே ஏதாச்சும் விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. ஆமா, ஏமாறாதீங்க. உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றுக்கும் விளம்பரம் தான், பல கோடி லாபம் விளம்பரம் உன் பணம் தான். உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றுக்கும் விளம்பரம் தான், பல கோடி லாபம் விளம்பரம் உன் பணம் தான், பல கோடி லாபம் விளம்பரம் உன் பணம் தான். அண்ணே, சிங்கப்பூர்ல ஆறுலாம் ஓடுதாமே. பஸ் ஓடும், ரயில் ஓடும், அப்படி ஆறு எப்படி ஓடும்? தம்பி, முதல்ல ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? தெரியுமே, அந்திகப்பல் வருமே. சரியா போச்சுப்பா, ஒன்னும் சொல்லி தப்பு இல்ல. இருக்கிற ஆறையெல்லாம் பாட்டு போட்டு விட்டுட்டாங்க. இப்ப ஆறுன்னு சொன்னா இதான் ஞாபகத்துக்கு வருது. கூழனாலும் குளித்து குடி, கண்ணாயனாலும் கசையை கட்டு என்பது முதுமொழி. புறத்தூய்மை நீரினால் அமையும், அனந்தூய்மை வாயினால் காணப்படும் என்பது குரல்மொழி. இவ்வாறு நம் பாரதத்தின் நிலை தெரியுமா? என்னன்னா, தெருக்களிலும் சாலைகளில் பார்த்தால் குப்பைகள் சிதறி கிடக்கிறது. 6 குளம் குட்டைகள் என்ன நீரிலும் மாசு இருக்கிறது. இதனால் கொசுக்கள் பெருகி டெங்கு காய்ச்சல் பரவுகிறது. என்னது நொங்கு காய்ச்சலா? தம்பி, அது நோய் காய்ச்சல் இல்லப்பா, டெங்கு காய்ச்சல். அந்த டெங்கு காய்ச்சல் உருவாக என்னதான் காரணம்? மொட்டை மாடி தேங்குகிற தண்ணி, தெங்க மட்டையில் தேங்குகிற தண்ணி, மொட்டை மாடியில் தேங்குகிற தண்ணி, தெங்க மட்டையில் தேங்குகிற தண்ணி. ரொம்ப டென்ஷனுங்க, ரொம்ப டென்ஷனுங்க, ரொம்ப டென்ஷனுங்க, ரொம்ப டென்ஷனுங்க. அந்த டயர்களில் தேங்குகிற தண்ணி, அந்த காவாடி தேங்குகிற தண்ணி, அந்த டயர்களில் தேங்குகிற தண்ணி, அந்த காவாடி தேங்குகிற தண்ணி. ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சருங்க. டெங்கு காய்ச்சலை தடுக்க நம்ம கவர்மெண்ட் என்னதான் பண்ணல? என்னதான் பண்ணிச்சு? நம்ம ஊரு கவர்மெண்ட் சொல்லுறத கேளுங்க, நிலவேம்பு கஷாயத்தை எல்லோரும் குடிங்க. நம்ம ஊரு கவர்மெண்ட் சொல்லுறத கேளுங்க, நிலவேம்பு கஷாயத்தை எல்லோரும் குடிங்க. டெங்கு காய்ச்சல் வரும் முன் கரைச்சிருங்க, டெங்கு காய்ச்சல் வரும் முன் கரைச்சிருங்க. 7 நாள் வாழ்விடும் எமன் தான் பாருங்க, 7 நாள் வாழ்விடும் எமன் தான் பாருங்க. நீங்க யாராவது உங்க வீட்டை சுத்தப்படுத்தி இருக்கீங்களா? சொல்லிருக்கணுமே. என்னென்ன ஒரே சுத்தத்தை பத்தி பேசுறீங்க? தம்பி, கலப்பை எடுத்த கைகள் கேணி பொறிமலை
நகரங்களையும் தொன்மை நகரங்கள் தொழிற்சாலை நகரங்களாகவும் நீர்வாடைகள் நீற்றுப்பட முறைகளாக மாறிய காலத்தில் தூய்மை என்பது மிகவும் முக்கியமானது. நீங்க யாராவது குப்பையை குப்பை தொட்டியில போடாம ரோட்ல போடுறத பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லுங்க. நெகிழி பொருட்களை பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்க. யாருன்னே கேட்பா, அப்படி எடுத்து சொன்னாலும் நீ யாருன்னு சொல்றதுன்னு கேட்பாங்க. இதனால்தான் காந்தியடிகள் சுதந்திரத்தை விட சுத்தம் முக்கியம் என்று சொன்னார் போல. சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னா தூய்மை கடைபிடிக்க வேண்டும். நம் நாட்டை எப்படி சுத்தம் செய்யறது? இதோ சொல்றேன் கேளு. நாடோடு தூய்மையாக இருக்கணும். அதுக்கு நானே ஒன்றா சேர்ந்து உழைக்கணும். ஆமா, யாரும் கைப்படாம இருக்கணும். ஆமா இருக்கணும். அதுக்கு பூசணிக்காய நடு ரோட்டுல உடனே பழக்கம் மாறணும். ஆமா மாறணும். அப்ப நம்ம புறப்படலாமா? அண்ணே, நம்ம செந்தில் மாணவர்களுக்கு இன்னும் நம்ம செய்தியே சொல்லலையே. என்ன செய்தி சொல்லல? சொல்லணும். அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆமா சீக்கா போட்டு தலை குளிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆமா நெகிழி பொருட்களை பயன்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஆமா டெங்கு காய்ச்சல் தடுப்பதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கோம். அண்ணே, இவ்வளவு நேரம் நம்ம மக்களுக்கு செய்தியா சொன்னீங்க. ஆமா தம்பி, தன்னோட வாழ்க்கையில இருந்து பாடத்தை கத்துக்கணும் அனுபவசாலி, மற்றவங்களோட வாழ்க்கையில இருந்து பாடத்தை கத்துக்கணும் புத்திசாலி. நம்ம செந்தில் சமாளிகள் புத்திசாலி தானே? நான் சொல்றது சரியா? அப்ப நம்ம புறப்பட